எப்பவுமே தேவனோட பாலிசி அப்படின்னா அது தலைமுறை தலைமுறைக்கு இருக்கும். ஹல்லேலூயா. ஆதாம் சொன்னா பூமியிலே நீ ஆசீர்வதிங்கள், நீ பருகி பெறுங்கள், இன்னி வரைக்கும் உன் சந்தை பெருகி விடுதல். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அழைத்து கர்த்தர் சொன்னார், நான் பூமியில நீ உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். இப்போ கூட நாம் ரட்சிக்கப்பட்டு ஆபிரகாம் சந்தைகளை சேர்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, அது தலைமுறை தலைமுறைக்கு என்ன செய்து தேவனுடைய நினைவுகளை அவரோட பாலிசியை அவர் வெளிப்படுத்தி நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கணும், தேவனுடைய பாலிசி என்பது ஒரு நாள் கூத்தல்ல. தேவனுடைய நினைவுகள் என்பது ஒன் டே ஒர்க் இல்லை. தேவனுடைய தாட்ஸ், தேவனுடைய நினைவுகள், தேவனுடைய செயல்பாடு, தேவனுடைய கொள்கை, தேவனுடைய பாலிசி என்பது ஒரு நாள் கூத்தல்ல, ஒரு ஒன் டே ஒரு டாஸ்க் இல்லை. அது நித்திய காலமாகும், தலைமுறை தலைமுறைமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு பாலிசி தான். நான்கு விலகுகளை உன்னை கைவிடுதல் சொல்லி தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. நான்கு விலகுகளை உன்னை கைவிடுங்கள் என்பது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறை தலைமுறைக்கு நிற்கத்தக்கதாய் அவருடைய பாலிசியாக, தேவனுடைய பாலிசியாக நமக்கு விளங்குது. அப்படியே அன்னைக்கு யாக்கோபு சொன்ன அந்த பாலிசி தலைமுறையா வந்து நம்மளுக்கு சேர்ந்திருக்கு. இன்னும் நம்ம பிள்ளைகளுக்கு நான்கு விலகுகளை உன்னை கைவிடுகிற வார்த்தையை நம்ம பேசுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையினாலே இங்கே நாம் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். என்ன தெரிந்து கொள்ளணும்னா, நான்கு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் சொல்கிறார். இது அவருடைய கோட்பாடு, இது அவருடைய கொள்கை, இது அவருடைய பாலிசி, இது அவருடைய நினைவில் உள்ள ஒரு காரியம். விசேஷமாய் இது அவருடைய செயல்பட திட்டமாம். ஹல்லேலூயா. இது நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு ஒரு சந்ததிக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் அது நின்று செயல்பட்டு கர்த்தர் பாலிசி வெளிப்படுத்தி நமக்குரிய வாக்குத்தத்தத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக.